ஐ திங்க் ரோட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமாங்க, இது ஃபுல்லாக இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது ரோடு. யூ ஆர் பாசிங் த மோஸ்ட் டெக்கரேட்டட் பெட்டாலியன் ஆஃப் இந்தியன் ஆர்மி. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து சைனீஸ் பார்டர் வந்துடும். குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு டே 7. நேற்று நைட்டு நூப்ராவ்லேருந்து பேங்காங் லேக் வந்தோம். நைட்டு ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்லைங்க, நைட்டு இதோட முகம் வேறமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டே 7. அரௌண்ட் ஒரு 150+ ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் டு ஹான்லே. போகிற வழியில் அப்படியே பார்த்தே போகலாம். கரெக்ட் பாருங்களே, ப்ளூ கலர் நச்சுன்னு இருக்கு. நண்பன் சூப்பர்ல. ஃபேண்டாஸ்டிக் லொகேஷன். பாருங்க ரோட் பாருங்க, மலை நடுவில் ஒரு கோடு மாதிரி போகுது, அதில் அதெல்லாம் வண்டி போகுது. திஸ் இஸ் பேங்காங் லேக், மெஜஸ்டிக் பேங்காங் லேக். அந்த கலர் பாருங்களேன், ப்ளூ கலர். நான் மற்ற லேக்கில் கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. பாருங்க. அங்கே லேக் மேலே இருந்து பார்த்து முடிச்சுட்டு இங்கே கீழே இறங்கிட்டோம். பாருங்கள், லேக் இப்போ கிட்டக்க இருக்கும். இந்த வியூ நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு மலை, மவுண்டன்ஸ், அப்புறம் லேக், தென் க்ரீனரி, அப்புறம் ஊர். ஏதோ ஒரு ஊர் வந்துருக்கு, மெரக்னு. இது ஒரு டிபிக்கல் லடாக் ஒரு ஊர், ஈஸ்டர்ன் லடாக். பாருங்களேன் ஊர் எப்படி இருக்குன்னு. மெராக், MERAK. என்னடா தண்ணி கிராஸ் ஆகலேன்னு நினச்சேன், கிராஸ் ஆகுது. இது ஒரு வியூ, மவுண்டன், லேக்ஸ், ரோட், திரும்ப ரைட் சைடில் மவுண்டன். இதாங்க வியூ லேக் வியூ முடிய போகுது. ஆனால் அதெல்லாம் லேக்கான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடில் லேக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ரோடு தனியாக கிளீரமாக இருக்குது லேக்லேருந்து. இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் ஆட்கள் எல்லாரையும் பார்ப்பேன். ரோடு காலியாக இருந்துச்சு பாருங்க. இது ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கு. பிரேக் இதுதாங்க லாஸ்ட்டு பாயிண்ட், லாஸ்ட்டு ரெசார்ட் வில்லேஜா. இதுக்கப்புறம் கடை எதுவுமே இருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு கிளம்ப போகிறோம். லொக்கேஷன் பாருங்க, லாஸ்ட்டு ரெஸ்டாரண்ட். யாருமே இல்லை. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து சைனீஸ் பார்டர் வந்துடும். இந்த பக்கம் ஃபுல்லாக அதை ஒட்டியே நம்ம போக போகிறோம்.
ஈஸ்டர்ன் லடாக் வந்து ரொம்ப காலியாக தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு லே. லே வந்து ஒரே வைப்பு தான், ஒரே ரோடு. ஆனால் சிங்கிள் இங்கே மட்டும் கிடச்சிருது. வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணேன், பாருங்கள் ஊர் ஒர்க் பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க. ஆனால் வீடுலாம் கல்ல இருக்குது பார்த்தீங்களா. மேபி இங்கே ரொம்ப கோல்டாக பயங்கரமாக குளிராக இருக்குன்னு நினைக்கிறேன் when compared to other parts. இது சின்ன ஊர் வந்திருக்கு. பாருங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் லைஃப். ஐ திங்க் அவங்க பழகி இருக்கு, நமக்கு தான் கஷ்டம். ஐ திங்க் பெர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். லடாக்கில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஐஎல்பி வாங்கணும், இன்னர் லைன் பெர்மிட். உங்களுக்கு லேல உங்களுக்கு ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து இந்த டூர் ஆப்ரேட்டர் அவரே பண்ணி கொடுத்துட்றாரு. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெக்கார்ட் பர்பஸ் தான். நம்ம இங்கேருந்து இங்கே போகிறோம். ஸோ நம்ம அந்த முன்னாடி வேன் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் லடாக். ரொம்ப ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் லடாக். ஓகே, வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் நவ். ஐ திங்க் ரோட்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சும்மா இருக்க ஊர்லேயே ரோடு அவ்வளோவா இல்லை. இந்த மாதிரி ரூட்லலாம் ரைட். ஆமாங்க, இது ஃபுல்லாக இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது ரோடு. அவ்வளோ இங்கே பாருங்களேன், ரைட் சைடில் ஒரு இந்தியா கொடி இருக்குது. லெஜண்ட் வார் மெமோரியல் சொல்கிறாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். வார் மெமோரியல், ரஜங்லா மெமோரியல். ரஜங்லா வார் மெமோரியல் பார்த்து முடிச்சிட்டோம். அவங்க உள்ள ஆர்மி வந்து அவங்களோட இந்த இடத்தோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எமோஷன் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஃப்டில் தெரிகிற மலை பின்னாடி வந்து இன்னமும் 3500 சைனீஸ் ட்ரூப்ஸ் பேட்ரோல் பண்ணுறாங்களாம். ஸோ 1962 வந்து அவங்க வார் நடந்திருக்கு. ஒரு 124 சோல்டர்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து 113 பேர் வந்து they gave their life to protect this place. இப்போ பாருங்கள், இப்போவே ரோடு எதுவுமே இல்லைன்னா அன்றைக்கி இவங்க எப்படி வந்திருப்பாங்க, எப்படி வந்து சண்டை போட்டு இது பண்ணியிருப்பாங்க. கடைசியில் ஒரு ஏவி போட்டாங்க தியேட்டரில். எமோஷன் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு நாள் நமக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க டெய்லி இங்கேருந்து
இது வந்து அவங்களோட லொக்கேஷன் மாதிரி மீன்ஸ், பட் அவங்களோட யூனிட் அந்த இது பட்டாலியன் என்ன சொல்லுவாங்க, அந்த போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து தூரமாக இருக்கும். அங்கே வந்து அவங்க போயிட்டு வருவாங்க. பாருங்க, மேலே போகுது. அண்ட் ஆல்சோ ரோட் கூட பாருங்களேன், சாயில். You are crossing the most decorated battalion of Indian Army. இங்கே ஒரு ஹைவேல ஒரு பிரேக் எடுத்து, நம்ம ஹைவேல இருக்க ஒரு மோட்டர் மாதிரி இங்கே பேங்காங் டு ஹான்லே இந்த ஹைவேல பார்த்துக்கோங்க. இது ஒரு பிரேக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கேருந்து. ஆஃப்டர் பிரேக் ரோடே இல்லைங்க, இப்போ தான் போடுறாங்க ரோடு. ஈஸ்டர்ன் லடாக். உங்களுக்கு வந்து இப்போ நான் இங்கே மேப்பில் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வரோம் டுவர்ட் சைனா. மேலே வந்து சைனா பார்டர், சைடில் ஃபுல்லாக சைனா. மறுபடியும் ஒரு செக் போஸ்ட். அந்த ரோடு கம்ப்ளீட் பண்ணால் இப்படிதான் இருக்கும் பாருங்க. அவங்க போட்டுட்டே இருக்காங்க. இப்போ ரோடு போட்டா இப்படிதான் இருக்கும். கேட்டா டட்டினா ஒரே ரோடு. திஸ் இஸ் ஈஸ்டர்ன் லடாக் ஃபார் யூ. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கம் கிரீன். என்னோட கலர் தெரியுது உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்க. ஒன் மோர் வியூ பாருங்க. கவுண்டர்ஸ் ஃபுல்லா சாம்பல் கலர். பாருங்க நீங்க அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஈஸ்டர்ன் லடாக் ஃபார் யூ. நான் இப்போ அங்கே போயிட்டே இருக்கேன். இந்த மவுண்டன் பாருங்க. Brown, great brown. It's all Eastern Ladakh for you. Layer இருக்கு. இது லெஃப்ட்ல பாருங்க. சாண்ட் கலர், கிரீன், ப்ரவுன், ஒயிட். இந்த ஈஸ்டர் கோட்டா படாக் வந்து ரொம்ப ராவாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பியூராகவும் இருக்குது. நிறைய இடத்துல ரோடு இப்போ தான் போடுறாங்க. ஆர்மி செக்அப் நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எல்லாம் ஃபுல்லாக பார்டர் தான், சைனா பார்டர். பாருங்கள், ஒருத்தர் சோலோவா சைக்கிளில் போயிட்டே இருக்காரு. எப்படினாலும் வரலாங்க லடாக்கு. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் அப்ரோச். லேண்ட்ஸ்கேப் தான். ஹான்லே 9 கிலோமீட்டர்ஸ். ஒரு இடத்துல உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த ரோடு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த ரோட்லேருந்து திரும்ப ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம், ஆர்மி வெஹிக்கிள்லாம் பாஸ் பண்ணணும். அங்கேருந்து இங்கே வரைக்கும் 30 கிலோமீட்டர். நடுவில் ஊர் இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை.
ஸோ நீ ஏன்டா போகிற அங்கே ஹேர்ல அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்குது. பட் வாட் மேக் திஸ் ஸ்பெஷல் இஸ் நைட் ஸ்கை வந்து உங்களுக்கு இங்கே அப்படியே கிளியராக தெரியும். மேலே நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அதான் ஊர்னு நினைக்கிறேன், தூரமாக தெரியுது. பாருங்க, ஒரே குரூப் ஒரே கலரில் டிஷர்ட் வச்சு வராங்க. டிரைவிங் கிளப் அந்த மாதிரி இருக்கும்.